இன்னைக்கு தெலுங்கு ஆக்டர் ஜூனியர் என்டிஆரோட பர்த்டே. அவர் பர்த்டே ஸ்பெஷலாக என்டிஆர் நீல் படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் டிராகன். ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் பார்க்க ஆக்ஷனாக சூப்பராக இருக்குது. இந்த படத்தை கேஜிஎஃப் யூனிவர்ஸில் எடுத்திருக்காங்க. ஏன்னா கேஜிஎஃப் சலார் படத்தில் வர மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா செம்மையாகவும் ஆக்ஷனாகவும் இருக்குது. இந்த படத்தில் என்டிஆருக்கு பேராக ருக்மணி வசந்த் லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர் ருக்மணி இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் ஜூன் 11, 2027 ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் மூவி தான் எல்லோ டர்ட்டி ஃபெல்லோ. இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் டீசர் பார்க்க காமெடியாக சூப்பராக இருக்குது. ஜெர்சி அப்படின்ற கேரக்டரில் பிரீத்தி அஸ்ரானி நடிச்சிருக்காங்க. கரண் அப்படின்ற கேரக்டரில் கோவிந்தன் பேபி படத்தில் நடிச்ச ருத்ரா லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு லவ் அண்ட் காமெடி மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு விஷ்ணு விஷால் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. விக்கி பாஸ்கர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பிரீத்தி அஸ்ரானி, ருத்ரா இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். மீசை முறுக்கு 2 படத்தோட அஃபிஷியல் 3rd சிங்கிள் சாங் கோவிந்தம்மா அப்படின்ற சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி நியூ போஸ்டர் விட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழில் லீடர் நடிச்சிருக்காரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். விஜய் ஆண்டனியோட நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எமோஷனல் ட்ராமா மூவி. டைட்டில் எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். மெகாஸ்டார் 158 படத்தோட பூஜை பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நடக்க போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக ராம் சரண் வராரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி லீடர் நடிச்சிருக்காரு. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். பெட்டி படத்தோட தமிழ்நாடு தேட்டர்கள் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா திங்க் ஸ்டுடியோஸ் வாங்கிக்கிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு மொத்தம் 3 லாங்குவேஜில் ஜூன் 4 ரிலீஸ் ஆக போகுது. தால் திரவா அப்படின்ற ஒரு தமிழ் மூவி ரீசெண்டாக ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் டீசர் யூடியூப்புக்கு நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். இது ஒரு ஹாரர் மூவி. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக இருக்கிற ஒரு தமிழ் மூவி தான் ஏன் என்னை ஏதோ செய்தாய். இந்த படத்துல இருந்து அஃபிஷியல் பசங்கள் சாங் இயலிலே சாங் பார்த்தீங்கன்னா வரமே 22 பிரீமியர் ஆக போகுது. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஆர்டி அப்படின்ற ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவிலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 5 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எமோஷனல் ட்ராமா மூவியாக ரெடியாக இருக்குது. ஹாலிவுட் மூவியான கெய்லி அப்படின்ற ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் அஃபிஷியலாக இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆயிருக்கு. சாத்தா இந்த டார்க் படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமேசான் பிரைம் ஆஹா தமிழ் 10 கோட்டாவில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. சதி லீலாவதி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சன்னெக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்குன்னு 2 லாங்குவேஜில் இன்றைக்கி சன்னெக்ஸில் ப்ரீமியர் ஆகிருக்கு. ஜெட்லி அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை பார்த்தீங்கன்னா வரமே 25 ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் சீரிஸோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 25 நெட்ஃப்ளிக்ஸில் அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.